ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தால் யாரை கொண்டாகிலும் அதை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த ஞானம் உள்ளவர்கள் தெரிவிக்க கூடாதிருந்த அந்த சம்பவத்தை ராஜாத்தி கேள்விப்பட்டாள். வாசிங்க அந்த வசனம், அழகான வசனம். ராஜாவும் ராஜாத்தி கேள்விப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். அவன் சாமானியமான ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் அசாதாரணமான ஆள். நீ கலக்க வேண்டாம் ராஜா. கேள்விப்பட்டு ராஜாத்தி ஓடி வந்து சொன்னது, நினைவுகள் உம்மை கலக்கப்படவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாம்? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய ஆவியை உடையவன் அவன். தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாய் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். சொல்லுமா, இந்த விவரம் கூட தெரியாத ஒரு ராஜா இருக்கான். அப்ப எப்படி இருப்பாங்க? எவ்வளவு விவரம் தெரியல. ஏன்னா அவன் புத்தியெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, வேற விதமா போயிடுச்சு. திராட்சரசம் பண்ணமும், மதுபானம் பண்ணமும், அமளி பண்ணமும், குடித்து வெறித்து கும்மாந்தம் பண்ணமும், புத்தி வேற மாதிரி மாறி போச்சு. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய அதிபதி, ஒரு அதிகாரியை கூட தெரிந்து வைத்திருக்காத ஒரு ராஜா. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ராஜாத்திக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்க, சில நேரத்துல பெண்கள் நம்ம வீட்டுகள்ல கொஞ்சம் விவரமா இருப்பாங்க. நம்ம மறந்து போனதை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க. ஏயா இருக்கியா, இங்கதான் வச்ச, அது எனக்கு தெரியும், கேட்டா எடுத்து கொடுத்துருப்பேன்ல, 1 மணி நேரம் தேடிக்கிட்டு இருக்கியே சொல்லுவாங்க. அப்படிதானே? நம்ம கேட்கறது கௌரவம். நமக்கு இந்த வயசாச்சு, மறந்தா போயிடும், தேடுவோங்க. கடைசியில் எங்கதான் போய் நிற்கிறது? ஏம்மா பாத்தியா, இங்கதானே இருக்கு. இந்த முதலே கேட்டிருந்தார், வேலை லகுவா முடித்து. சில நேரங்களில் நம்ம வீடுகளில் சில ராஜ்யாத்திகள் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கிற மனைவிகளுக்காக தோத்திரம், இல்லாத மனைவிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் இருங்கள், விழித்திருங்கள், முழு நேர உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஞானமுள்ள ராஜாத்திகளாக உங்களுடைய மனைவிகளை வைத்திருப்பாராக. அல்லேலூயா. இந்த ராஜாத்திக்கு தெரிந்து வைத்திருந்தது, தேவனுடைய ஒரு மனுஷன், ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஞானமும் அவனிடத்திற்கான விவரமா சொல்லிட்டு அழகா சொல்ற அவனை பத்தி. யாரன? தானியேல். தானியேலை குறித்து நன்றாய் தெரிந்து வைத்திருந்தான். இப்படி ஒரு புருஷன் இருக்கிறாங்க, ஞானம் உள்ள, விவேகம் உள்ளவன், தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் படைத்த ஒரு புருஷன் இருக்கிறான் என்பதை ராஜாத்தி அறிந்து வைத்தார். ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அப்பா உயர்த்தி வச்சிருக்கிறான். மகனுக்கு தெரியல, அப்பா உயர்த்தி வச்சிருக்கிறான். மகன் அதை அறியாது இருக்கிறார். ராஜாக்கு நினைவுபடுத்தி விடுகிறார். ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதி. சொல்லுமா, அதிபதி, ஒரு ஆவிக்குரிய அதிபதி. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார்னா சும்மா வச்சில்ல, ஆவிக்குரியவர்களாய் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ அதிகாரி இருக்கான், எத்தனையோ பட்டம் பெற்றவர் இருக்கிறான். ஆனா உங்களை மட்டும் ஏன் தெரியுமா தெரிந்து வச்சிருக்கிறார்? அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அவனுக்கு இல்லாத மரியாதை, அவனுக்கு இல்லாத கனம், அவனுக்கு இல்லாத அறிவு, அவனுடைய வாழ்க்கையில பார்த்திராத மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உனக்கும் அவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண முடியும். நீ ஆவிக்குரியவன் என்பதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவர்கள் எல்லாருக்கும் மேலாக அதிபதியாக அவன் நியமிக்கப்பட்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ ஆவி உடையவன். தானியேல் தேவ ஆவியினால் நிறைந்தவன், ஞானம் உள்ளவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற, ஜெபிக்கிற, தியாகம் பண்ண ஒரு புருஷனாக அந்த இடத்துல இருந்தான். அதிபதியாக நேபுகாத்நேச்சார் அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியம் அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த வசனம், பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. அல்லேலூயா. விசேஷித்த சரியில்லாத ராஜாவை சரிப்படுத்த ஒரு விசேஷித்த ஆவி உடையவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றணும். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை தெரிவிக்கிறார்கள். இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்று இத்தனை காரியத்தையும் ராஜாத்தி சொல்கிறார். அல்லேலூயா. ராஜாத்தி சொன்னவுடன் நடந்த சம்பவம், ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, இப்பதான் ஞாபகம் வருது. சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களில் நீ ஒருவன் தானே, உன் பெயர் தானியேல் தானே? நல்ல கவனிங்க. உனக்குள்ளே தேவனுடைய ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களாலும் கூடாமல், யாராலும் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும். நல்ல கவனிங்க. இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் கற்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பார் என்றார். ராஜா எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். நீ மட்டும் வெளிப்படுத்திட்டா உனக்கு தேவையான உயர்ந்த காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. தானியேல் என்ன சொன்னான்? தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும். வெகுமானம் வாங்கிட்டே இருக்கட்டும். உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடு. உன் பரிசை கொண்டு போய் வேற தூர எவனுக்காக தூர போட்டு வா. இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். இதை கொடுத்து தெரிவிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. வெகுமானம் எனக்கு தேவையில்லை, அது வேறு ஒருவனுக்கு கொடும் என்று சொல்லி ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? தெரிவிப்பேன் என்று அவன் வாக்கு கொடுத்தான். அடுத்து, ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார். மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. மனுஷரில் என்று தள்ளப்பட்டார்.
காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களை அது மேல் அதிகாரியாக இருக்கிறார் என்று அவர் உணர்ந்து கொண்டு மட்டும் மாடுகளை போல பிள்ளை மேய்ந்தார். சரீரம் ஆகாயத்து பணியில் என்ன பண்ணுச்சு? நனைந்து. நான் கட்டின பாபிலோன். பல நேரங்களில் நமக்கு அப்படிதான் இருக்கும். நான் கட்டின பாபிலோன். இது யாரால் நடந்துச்சு தெரியுமா? என்னால. இத்தனை காரியங்கள் யாரால் நடந்துச்சு தெரியுமா? என்னால. நான் 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 கட்டின பாபிலோன், நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின பட்டணம், நான் கட்டின உயர்ந்த ஸ்தானங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே மனுஷரில் இருந்து என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்டான். மாடுகளை போல பிள்ளை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. 22ஆம் வசனம். நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் இருதயத்தை தாழ்த்தான். நல்ல கவனிங்க அந்த வசனம். இருதயத்தை தாழ்த்தல. தகப்பனுக்கு நடந்த எல்லா காரியத்தை நீ பார்த்தாய், எல்லாம் செய்தாய், எல்லாம் இருந்தும் உன் இருதயத்தை இன்னும் தாழ்த்தல. பல நேரங்களில் பிரச்சனை வர்றதுதான். இருதயத்தை தாழ்த்துவாங்க. மேட்டி, பெருமை, அகந்தை. நீதிமொழிகளில் வாசித்து பாருங்க, இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். மேட்டிமை உள்ளவனுடைய கண் எப்படி இருக்கும்? பெருமையா இருக்கிறவனுடைய கழுத்து எப்படி இருக்கும்? அகந்தையா இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீதிமொழிகள் உட்கார்ந்து வாசித்து பாருங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நடந்தும் இதையெல்லாம் நீ பார்த்தும் உன் இருதயத்தை தாழ்த்தாமல், இருதயத்தை தாழ்த்து. தேவ சமூகத்திலே இருதயத்தை தாழ்த்துவதற்கு இடம் கொடு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மேன்மைப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தை தாழ்த்து. தேவ சமூகத்தில் நான் என்று அகந்த வேண்டாம். நான் என்று அகந்த உன்னை அழிச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் ஒத்தாடு இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுவேன் சொல்லாது. இருதயத்தை தாழ்த்து. தேவ சமூகத்தில் ஒரு இருதயம் தாழ்த்தப்படட்டும். இருதயத்தை தாழ்த்தாமல் விரோதமாக தாழ்த்தாம தேவனுக்கு விரோதமா அவனை உயர்த்தலாம். உயர்த்தினீர். நல்ல கவனிங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய காரியத்தை, அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டிய காரியத்தில் நச்சுன்னு அடிச்சா மண்டே. நீங்களும் நானா இருந்தா சொல்லியிருப்போமா? ராஜாபடி கிஃப்ட் கிடைக்குது, பதவி கிடைக்குது, பொருள் கிடைக்குது, நல்ல வாழ்க்கை கிடைக்குது. அவன் என்ன ஆனா நமக்கு என்னையா? தோத்திர ஆண்டவரே, இந்த மனுஷனை பெல்சார் சார் ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அர்த்தத்தெல்லாம் சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க ராஜா அப்படின்னு தோத்திரம் பண்ணிட்டு அவன் காலில் விழுந்துட்டு போற ஆளு தானியேல் இல்லை, நானும். நம்ம கிட்ட அது நடக்காது. எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறுத்து போன் விட்டுட்டு வந்து திரும்ப போய் உலகணுமா? தேவை கிடையாது, அவசியம் இல்லை. ஒரு மனிதனை புகழ்றதை விட தேவனை அந்த இடத்துல உயர்த்தி வைப்பது முக்கியத்துவம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை, ஒரு ராஜாவை புகழ்ந்து எல்லாம் கிடைச்சிருக்கும். அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், உன் வெகுமானம் உன்கிட்டே இருக்கட்டும், பரிசு எவன் கையில கொண்டு போய் கொடு, நான் செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். கட்டன் ரைட்டா பேசுறேன். தெளிவான ஆள் தானியேல், கவனமான ஆள் தானியேல். அவன் என்ன எப்படி நடக்கணும்ன்றத தானியேலுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தார். பொருளாசைக்கு சாய்கிறவன் அல்ல தானியேல். அழிந்து போகிற பொருளுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணுகிறவன் அல்ல தானியேல். கர்த்தருடைய சித்தத்திற்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு புருஷன் தானியேல். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், உன்னை தாழ்த்தல, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமா உம்மை உயர்த்தினீர். செஞ்ச வேலையை கரெக்டா சொல்றான். பார்த்தானா இருந்தானாங்க? 1000 பேர்ல ஒருத்தனா இருந்தானா? ஆனா அழகா சொல்றான் இந்த இடத்துல, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் பிரபுக்களும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். தப்பு தான்டா.
பாவம் பாவம் தான். நீங்க எந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க? பெரிய ஊழியக்காரங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா காணிக்கை கிடைக்காது. பெரிய அமௌண்ட் கொடுக்குறவங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். ஊழியம் சபை அப்படி ஆகிப்போச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவி நிறைந்த வைராக்கியமான தானியேலை போன்று சத்தியத்தின் மேல் நின்று கண்டிக்கிற ஆட்கள் இன்றைக்கு அவசியம். கண்டிச்சா கோபம் வரும், அப்படிதானே? கண்டிச்சா கோபம் வரும். இவருக்கு எதுக்கு இந்த வேலை? என் வேலை அதான். ஒன்னை எப்படியாவது தள்ளி 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 கொண்டு போய் எங்க சேர்த்தணும்? பரலோகத்தில் சேரணும். அதான் என் வேலை. நீ தப்பு பண்ணா கண்டிக்க தான் செய்யணும், அப்படிதானே? தப்புனா தப்பு தான், பாவம்னா பாவம் தான், சரின்னா சரிதான். இதுல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. இவன் அழகா சொன்னான், அந்த தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்திலே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க? குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் தம்முடைய கையில் உமது சுவாசம். என்ன அழகா சொல்றான் பாத்தீங்களா? மூச்சு யாருக்கிட்டடா இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு? அவர் கையில இருக்குது. கவனம். ரொம்ப ஆடிட்ட, நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்ட, ஆலயத்துக்கு விரோதமா ஊழியர்களுக்கு விரோதமா செயல்பட்டுட்ட. பி கேர்ஃபுல். மூச்சு காத்து யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்குது. அழகா சொல்றான், உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் எங்களும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவனை புகழ்ந்தீர்கள். என்னெல்லாம் தப்பு பண்ணானா எல்லாத்தையும் கண்டிச்சு சொல்லிட்டான். இவன் தான் முடியும், இவன் தான் தேவ மனுஷன். சும்மா ஆசீர்வாதத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும் ஊழியக்காரங்க. தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லணும். அதுக்கு தைரியம் வேணுமையா? ஒரு தைரியம் வேணும். அதுக்கு நம்ம வாழ்க்கை கரெக்டா இருக்கு. அப்பதான் தப்புனா தப்புன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இவன் அழகா சொல்லிட்டான், எல்லாத்தையும் தவறி விட்டீர்கள், எல்லாவற்றிலும் பாவம் செய்தீர்கள், குடித்தீர்கள், வெறுத்தீர்கள், தேவனை மறந்தீர்கள். அடுத்த வசனம், இவ்வளவு காரியத்தை செஞ்ச பிறகுதான் தேவனால் ஒரு கையுறுப்பு அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுத்து எழுதினதற்கான காரணம் என்னன்றதை அழகா சொல்லிட்டான். அடுத்தன சும்மா வந்து எழுதல. எதனால எழுதுச்சு? நீ பண்ண சேட்டை, நீ பண்ண குறும்பு, உன்னை கண்டிக்கிறதுக்காகத்தான் அந்த கையுறுப்பு என்ன பண்ணுச்சு? சுகத்திலே எழுதப்பட்டது. எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உபாசின் என்பது அர்த்தம் என்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சுடா. உனக்கும் ஒரு ராஜ்யத்துக்கும் முடிவு வந்தது. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உண்டாக்கின ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு தராசில் நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும், பெரேஸ் என்பதற்கு ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தம். சாப்டர் க்ளோஸ். கதை முடிஞ்சிச்சு. பண்ண பாவத்துக்கு பரிகாரம், உன் காரியம் முடிந்தது, காரியம் முடிஞ்சிச்சு. அடுத்த வசனம், தானியேலுக்கு இரத்தாம்பரத்தில் கற்பிக்கவும் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து முறையிடவும் கட்டளையிட்டான். நடந்த சம்பவம் பாருங்க. அன்று ராத்திரியில கல்தையின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான்.